ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமல் லவர். நான் எபிசோட் பார்த்து எபிசோட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனம் பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறேன். இந்த மனம் பிடிச்சா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே வாழ்க்கை நம்ம வீடியோ போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சத்தம் கேட்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே ரீபானை வந்து ஒரு காப்ளின் போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளிட்டு ஹீரோ நிற்கும் போது ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுடைய பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு எனிமி நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு டைட்டில் கொடுக்குறோம், இன்ஸ்டன்ட் ஃபைட்டர். அப்படின்னா உள்ளே வந்தோடனே நீ மிகப்பெரிய ஆளாக காட்டிட்டடா அப்படின்னு அதில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இது என்ன நார்மலாக தான் இருக்குது, எனக்கு இப்போதைக்கு இந்த டைட்டில்லாம் அவ்வளோ பெருசாக தெரியல அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் உங்களோட லெவலுக்கு அதிகமாக இருக்கவங்கள தோக்கடிச்சா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஒன்று அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். என்ன தான் இவங்க டைட்டில்லாம் கொடுத்தாலும் இது வெறும் ட்ரைனிங் மட்டும்தான். இது ட்ரைனிங் மட்டும் இருக்கிறதுனால எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்காது, நம்மளால் லெவலப்பும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பாயிண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஏதாச்சும் யூனிக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லிவிட்டு ஹீரோ அடுத்து சொல்லுவான், இப்போதைக்கு நம்ம இப்போ என்ன பண்ணால் இந்த காப்ளின்ஸ் ரைடு வரும்ல, இதுலேருந்து தப்பிச்சு உயிரோடு இருந்தால் ஒன்றையும் போதும். அப்படி கரெக்டாக நம்ம உயிர் பழிச்சிட்டோம்னா, நம்ம சர்வே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த காப்ளின்ஸ்லேருந்து தப்பிச்சா ஒன்றையும் போதும். ஒரு ஜோன் இருக்குது, அந்த ஜோனுக்குள்ளே இருக்கணும். சில பேர் அப்படி தான் தப்பிக்க வைப்பாங்க, ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு இன்னொரு வழி இருக்குது. நான் தான் ஒரு சைக்கோவாச்சே. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்குல்ல காப்ளின்ஸு, அது எல்லாத்தையும் ஓடு கட்டி அடித்து எல்லாத்தையும் காலி பண்ண போகிறேன். இதுதான் என்னோட வேலை. சரி கிளம்பலாமா சிங்காரம், எடறா அந்த அருவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருக்க கோடாலியை தூக்கிட்டு எதுக்கு கிளம்பிடுவான். கோடாலி எடுத்துகிட்டு கொடூரமாக ஓடுவான் ஹீரோ. அங்கே இருக்க மக்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த காப்ளின் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒன்றையும் தனியாக கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு அங்கே இருக்க காப்ளின்லாம் அந்த பொண்ணை கொல்லுக்கே, அதை விடாதிக்கே, எல்லாரும் போய் போட்டு தள்ளுக அப்படின்னு சொல்ல போது நம்ம ஹீரோ பேலாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணை பார்த்து ஈட்டி எறிகிறதுக்கு அந்த காப்ளினும் அவங்க தூக்கி சுட்டேறிய பார்க்கும். நம்ம ஹீரோ பின்னாடி வந்து சரட்னு இறங்குவான். இறங்கிட்டு இப்போ எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாள். அந்த காப்ளினும் கொடூரமாக கத்தும். நம்ம ஹீரோவும் அவன் கையில் வச்சுருக்க கோடாரியை சும்மா சரட்னு தூக்கி போடுவான். இப்போ தான் இந்த காப்ளின் வேவை பற்றி நம்ம ஹீரோ நம்மள்ட்ட சொல்கிறான். இங்கே இருக்க காப்ளின்ஸ் 25 இருக்கும். நம்ம எப்படி இந்த 25 காப்ளின்ஸை போட்டு தள்ளுறோமோ அப்போ தான் இந்த காப்ளின் வேவ் முடியும். நம்ம இந்த மொத்தத்தையும் போட்டு தள்ளலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ அங்கே பார்த்தா அங்கே இருக்க 2 காப்ளினும் போட்டு தள்ளியிருப்பான். அப்படி போட்டு தள்ளிட்டு ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நான் போன வாழ்க்கையில் 15 காப்ளினை போட்டு தள்ளினேன், இந்த வாழ்க்கையில் இப்போ நான் எத்தனை போட்டு தள்ள போகிறேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு ஹீரோ அந்த காப்ளினை கொடூரமாக பார்த்து சிரித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் பயந்து போய் பார்க்கணும் நம்ம ஹீரோவை. அப்படியே அந்த காப்ளின்லாம் ஹீரோ பார்த்து அப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, அதோட கத்தியை பிடிக்கி அதுக்கே சம்பவம் பண்ணிவிட்டா எதுக்கு கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே நான் சொல்கிறான், எப்போல்லாம் 15 காப்ளினுக்கு மேலே கொள்கிறோமோ அப்போல்லாம் காப்ளினோட கிங்கு வந்துடுவான். ஆபத்தை உணர்ந்து அவன் வந்ததுக்கப்புறம் மொத்த காப்ளினையும் ஒன்றா திரட்டிக்கிட்டு அட்டாக் பண்ண கிளம்பிடுவான். அந்த காப்ளின்லாம் தனியாகவே விட மாட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம முக்கியமான ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு டோர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஹீரோ அதுக்குள்ளே போவான். அதுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம தலைமை என்ன பண்ணியிருப்பான், அப்படி இறப்பாக நின்றுக்கிட்டு இருப்பான். என்னன்னா அங்கே இருக்க காப்ளின்லாம் அடித்து காலி பண்ணியிருப்பாங்க. ஹீரோ காலி பண்ணிட்டு ஹீரோவுக்கு வெறும் 20% தான் ஹெல்த் இருக்குன்னு நோட்டிஃபிகேஷன்லேருந்து தட்டுவாங்க. அடே உனக்கிட்ட 20% தட்ட ஹெல்த் இருக்குது, நீ சாக்க போகிறடா அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து சொல்லும். அப்பா சாவர நிலமையில் இருக்கும்போது தான் இந்த போஷன்லாம் நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹெல்த் ரெக்கவரி போஷன் அப்படிங்கிற ஒரு போஷன் எடுத்து ஹீரோ குடிப்பான். அது குடித்தோடனே ஹீரோவுக்கு ரெக்கவரி ஆயிரும். இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது, சூப்பராக இருக்குடா, இப்போ தானே கை காலம் சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் சத்தம் கேட்கும். என்னடா சத்தம்னு பார்த்தா காப்ளினோட கிக்கு. அதுதான் இவ்வளோ கொடூரமாக கத்திக்கிட்டு இருந்திருக்கும். யாருன்னா நம்ம ஹீரோ தான் தேடி வந்திருக்கோம். நம்ம ஹீரோ அது முன்னாடி வந்து நின்றுட்டு, இல்லை பைத்தியக்கார காப்ளின் கிங்கே, நான் இங்கே தாண்டா இருக்கேன், முடிஞ்சா வாங்கடா, வரீங்களா இல்லை நான் வரட்டுமா, சண்டைக்கு வரியா அப்படின்னு ஹீரோ அந்த காப்ளின் கிங்கை பார்த்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்போம். அதுவும் ஹீரோ அப்படி கத்துன பார்த்து வெறியாயிரும். கொறுக்கு போகடா அடிக்கடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த காப்ளின்லாம் கீ இந்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண கிளம்போம். நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்டு, ஆட இது என்ன இவ்வளோ சின்ன எலியாக இருக்குது, இதெல்லாம் நசுக்கிறதுக்கு என்னோடய கை போதும், ஆனால் என்ன பண்ணுறது, நான் இந்த ஒரு போஷனை உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கனே அப்படின்னு ஹீரோ ஒன்று சொல்லுவான். அந்த காப்ளின் கிங்கும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறா அப்படின்னு. நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த்னிங் லோ லெவலில் இருக்க ஸ்ட்ரென்த்னிங் போர்ஷனை ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். லோ லெவல் ஸ்ட்ரென்த்னிங் போர்ஷன் எடுத்துருக்கீங்க, லோ லெவல் ஸ்ட்ரென்த்னிங் போர்ஷன் எடுத்துருக்கீங்க அப்படி ஹீரோவுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். இது எடுத்ததுனால ஹீரோட ஸ்டாட்டு ஒரு 10% அதிகரிக்கும். அதனால் ஹீரோ அடிச்சு எல்லாரையும் பொழந்தெடுக்கலாம்.
அப்படின்னு ஹீரோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து தலைவன் சொல்லிவிட்டு போயிடுவோம். அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாயிருமா. ஒரு காப்லேட்டு ஹீரோ அட்டாக் பண்ணாக்க எது முடியாதுட்டு இருக்கும். என்னடா இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கையால் பிடிச்சி அங்கிட்டு தூக்கி விட்டேச்சிடும் அந்த காப்லேட். ஏய் என்ன அவன் ஈஸியாக தூக்கி விட்டேச்சிடும் அப்படின்னு அங்கிட்டு போய் விழுந்துருக்கும். நம்ம ஹீரோ அந்த காப்லேட் பக்கத்தில் வந்து அதை ஒரு புஜ்ஜி அடித்து காலி பண்ணிடுவான். அது அடிச்சுக்கிறத இன்னொரு காப்லேட்டுக்கு எது பார்த்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை. அப்படியே இன்னும் அங்கிட்டு பார்த்தா கீ 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 இவனை போட்டு தள்ள வந்துட்டோண்டா அப்படின்னு நிறைய காப்ளின்னு அங்கே முடியாந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ சொல்லட்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு காப்ளினையும் சும்மா தூக்கி போட்டு சொல்லட்டி மிதிக்கிறதா நம்ம ஹீரோவோட ஸ்பெஷாலிட்டியே. அவன் வச்சிருக்க கோடலி எப்படி சும்மா பம்பரை சுத்தர மட்டும் சுற்றுவாயா, அப்படி ஹீரோ வெறி கொண்டு வெட்டி கொண்டுக்கிட்டு இருப்பான். அவனோட மூஞ்சை பார்த்தாலே தெரியவா இருக்குது சைக்கோன்னு எதுக்கு பேர் வச்சிருக்கேன்னு. அவளை அப்பட்டமாக பிறந்தியா நம்ம ஹீரோக்கே. அந்தளவுக்கு ஹீரோ சைக்கப்பட்ட இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோ வந்து அவன் லெவலோட அதிகமாக இருக்க காப்ளினை போட்டு தள்ளனால ஹீரோவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, நேச்சுரல் வாரியர் அப்படின்னு. புது டைட்டில் ஹீரோவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது வரைக்கும் யாருமே எடுத்தது கிடையாது. ஏன்னா அதிகப்படியான காப்ளினை ஹீரோ போட்டு தள்ளனால இந்த டைட்டில் ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு ஹீரோவோட ஸ்டேட்டஸ் பார்ப்பான். என்னோடய ஸ்ட்ரென்த்து 10 இருக்குது, அதோட எஜிலிட்டி 15 இருக்குது. என்னோடய லெவல் 1 தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஸ்ட்ரென்த்தும் எஜிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எனக்கு போதும். ஏன்னா லெவல் 1 இருக்கும் போதே இவ்வளவு கிடச்சிருக்கா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோவை மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்போம். ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காப்ளிலாம் ஹீரோ அட்டாக் பண்ண கி அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுக்கிட்டு இருக்கும். வாங்கடி செல்ல பிள்ளைலாம் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர காப்ளினோட தலையெல்லாம் சும்மா சரட்டு போட்டு ஹீரோ சீவி போட்டுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு காப்ளியும் விட மாட்டானே ஹீரோ. வர காப்ளின் மொத்தத்தையும் சும்மா காற்று மட்டும் சரட்டு போட்டுன்னு மொத்தத்தையும் சீவி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த காப்ளினுக்கு இங்கே வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரும். ஹீரோவும் சென்ஸ் ஆயிரும். அதை அட்டாக் பண்ணும்போது காயின்னு கத்திட்டு அட்டாக் பண்ணுமா அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கு லான்ச் ஆயிரும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டு, ஓ நீ இங்கே தான் இருக்கிறியா, லெவல் 15 இருக்கிற காப்ளின் கிங்கு டே பைத்தியக்கார பையில நீ இங்கே தான் இருக்கிறியாடா அப்படின்னு ஹீரோ அதை காப்ளினை பார்த்து கேட்பான். அடே உன் அட்டாக்கை தடுத்துட்டேல என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ அதை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்து அந்த காப்ளினை காட்டுவாங்க. கொடூரமாக கத்திக்கிட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு பாகு அட்டாக் பண்ணோம். அந்த அட்டாக்லேருந்துலாம் ஹீரோ ஈஸியாக டாச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு அட்டாக் போட்டாலும் ஹீரோக்கு பயங்கரமாக டேமேஜ் போகும். அந்த காப்ளின் போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே டாச் பண்ணி பார்ப்பான். தலைவன் திடீர்னு கடுப்பாயிடுவான். முட்டா காப்ளின்னு என்ன அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஃபுல் பவரை கொண்டு போய் அதை காப்ளின் அட்டாக் பண்ண போவான். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். 2 பேரும் அட்டாக் விட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அந்த காப்ளினை பார்த்து செத்து போடா தக்காளி சோரி இதோட சோழி பிடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அதை கழுத்து மேலே போடுவான். பார்த்தா அதோட காது ஒடி தான் கட்டாயி கீழே விழுவும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அடடே என்னோடய கஷ்டமான பவர்ஃபுல்லான அட்டாக்கு அது காதுக்கு ஒட்டி தான் போடிச்சடா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம். அதை ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கையை படக்குன்னு பிடிச்சிட்டு அந்த காப்ளிட்டு பிடிச்சிட்டு வாடியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் பவர்ஃபுல்லான அட்டாக்கு சும்மா பிடிச்சி போட்டு பொக்கி எடுத்துடும். ஹீரோவுக்கு பயங்கரமான அட்டாக்கு 355 அடி உழுதுருக்கு உடைக்கே நீ ஹெல்த் 20% கீழே வந்துட்டாடா டேய் ஒழுங்காக ஓடி போயிடறான் அப்படின்னு ஹீரோவுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். அந்த காப்ளின்னு ஓங்கி ஹீரோ மிதிக்க வருமா. நம்ம ஹீரோ அது காலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். மிதியில் ஹீரோ செத்துட்டான்னு பார்த்தா எப்படியோ தப்பிச்சு அங்கிட்டு ஓடிடுவான். அங்கிட்டு போய் நின்றுட்டு ஹீரோ யோசிப்பான், என்னோட இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு இதனால் அட்டாக் பண்ண முடியல, என்னோட அட்டாக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. கிரிட்டிக்கலாக ஒரு டேமேஜ் கொடுத்தோடனே அதை நம்மளால் கொல்ல முடியும், அந்த அளவுக்கு என்னால் இப்போ எந்த ஒரு அட்டாக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த காப்ளின் கொடூரமாக எது ஆர்எஃப் பட்டு வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை அதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஒடியும் பவர்ஃபுல்லாக இருந்தால் அது எப்போயும் போட்டு தெளிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காப்ளின் பார்த்து சாட்டையான டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டு முடிஞ்சா வாடா கிட்ட வாடா அப்படின்னு அந்த காப்ளின் பார்த்து கூப்பிடும்போது அந்த காப்ளின் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும். என்னப்பா தம்பி முடிஞ்சா நான் பிடிச்சிக்கோ நான் ஓடிட்டேல அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து ஓடிடுவான். அந்த காப்ளின் பார்த்துக்கிட்டு வந்துட்டு அடே இவன் சும்மா ஓட மாட்டேன்டா அவனை தேடி வந்து விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விரட்டிப்போம். நம்ம ஹீரோ முடிஞ்சா பிடிச்சிக்கடா அப்படின்ட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுவான் தலைவன். அந்த காப்ளின் ஹீரோவை எங்கடா இருக்க அப்படின்னு வெறி கொண்டு தேடிட்டு போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த போஸ்டெல்லாம் எடுத்தானே அந்த இடத்த பார்த்துட்டு கொடூரமாக சிரிக்க அந்த காப்ளின் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு. நம்ம ஹீரோ அங்கே தான் உட்காந்துருப்பான். அவனோட ஹெல்த்லாம் மோசமாக போயிடும்.
ஹீரோ இதெல்லாம் ஒரு பிளானோட தான் பண்ணியிருப்பான். அந்த மான்ஸ்டர் கிட்ட வரட்டும், வந்ததுக்கப்புறம் என்னோடய பிளானை நான் நிறைவேற்றுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடந்து புலம்பிகிட்டு இருப்பான். அடாச்சே ஒவ்வொரு அடியிலையும் நம்மளோட ஹெல்த்தை இப்படி குறைச்சி விடுதே, இப்படி பண்ணால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம இப்போ அந்த ஸ்க்ரோலை பயன்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஸ்க்ரோல் மட்டும் எடுத்து வச்சுருப்பான். அந்த ஸ்க்ரோலை பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதை எடுத்து கிழித்த உடனே அந்த மான்ஸ்டரும் அவன் இருக்க இடத்த உடச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹீல் ஆயிடுவான். ஹீல் ஆகிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான்டா, இதோட உன்னோட கதை முடிஞ்சிடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அந்த மான்சரும் உடச்சிட்டு உள்ள வந்து எங்கடாவன் அப்படின்னு தேடுமா. நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு அப்பா நான் இங்கே தான் இருக்கேன், என்ன பண்ணுறீங்க, என்ன தேடி வந்தீங்களா அப்படின்னு ஹீரோ கை கட்ட வந்த மான்ஸ்டருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் கொடூரமாக ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். சார மாதிரியே பட்டு வெட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த அட்டாக்ல இதெல்லாம் தப்பிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் யோசிப்பான், ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த அட்டாக்லாம், என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுது, அது ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ஹீரோக்கு ஒரு அடி பயங்கரமாக விழுந்துடும். அடித்து அடியில் போய்ட்டு அப்படியே தேய்ச்சிட்டு போய்த்து செவத்தில் மொட்டி மோதி அப்படி மட்டான்னு கீழே விழுவோம். அடி இந்த கேமில் ஏட்டா இவ்வளோ விர்ச்சுவல் ரியாலிட்டியை இப்படி ரியாலிட்டியாக கட்டி வச்சிருக்கிய, அடிச்செல்லாம் வலிக்குதுடா, என்னோடய ஹெல்த்து வேறு போச்சு, அதோட விட்டாலிட்டி வேறு 10% தான் இருக்குது, என்ன போட்டதில்ல போகிறோம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே மைய கிடப்போம். அந்த மான்சரும் கொடூரமாக ஹீரோ பார்த்து ரோர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இப்போ ஒன்றையும் விட்டேன்னா நீ கண்டிப்பாக என்னை போட்டு தள்ளிடுவேன், நானும் ஒன்று போட்டதெல்லாம் போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் வச்சிருக்க அந்த கோடலில் இங்கேருந்து வேகமாக விட்டேறிவான். அந்த மான்சர் அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த அட்டாக்கை அங்கேருந்து டச் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் நான் ஒன்றை எய்ம் பண்ணலையப்பா, உனக்கு பின்னாடி உள்ளது ஒன்றை எய்ம் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். என்னதே அப்படின்னா இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குமா, பார்த்தா அது நின்றுட்டு இருக்க மொத்த இடமும் அப்படியே உடைய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே இருக்க ஒரு தூணை தான் எய்ம் பண்ணி அடிச்சிருப்பான். எப்பா நான் போயிட்டு வரேன் பாய், நாளைக்கு பார்ப்போம், இதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எது தப்பிச்சிருவான். அந்த மான்ஸ்டர் ஹீரோ பிடிக்க வருமா, முடியாதே, மொத்தமாக இடிஞ்சது மேலே உழுதே. அந்த மான்ஸ்டரை அத்தோட ஹீரோ அந்த பில்டிங்கை வச்சே போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளினோடனே ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஹீரோவும் எழுத்து ஒன்று தான் இருக்குது, அதோட நீ இந்த புதுசாக கொடுத்த இந்த கொஸ்ட்டை முடிச்சிட்ட, நீ ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே மாஸ் காட்டிட்ட அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடே ஓடின் தக்காளி சோறு வெயிட் பண்ணிக்கிட்டே இருறான், உன்னை போட்டு தலை நான் வரேன்டா, 1 இல்லை 2 இல்லை 100 டைம்ஸ் உங்களை நான் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்களோ அதோட பல மடங்கு கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சவாதம் எடுக்கிறோம். அதோட அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து ஒரு புது அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்துருக்கீங்க, நீங்கள் தனியாக நின்று இங்கே இருக்க தோற்கடிக்க முடியாத மான்ஸ்டர்லாம் போட்டு தள்ளினதுனால உங்களுக்கு என்ன டைட்டில் இதே 1 நிமிஷம் ஈதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் தோக்கையே அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டைல் நீ பெற்றிருக்க, இதே நீ ஃபஸ்ட் அடி வாங்கியிருக்க, இந்தா வச்சுக்க அப்படின்னு தூக்கி கொடுத்துரும். நான் அதே யாராலையும் தோக்கடிக்க முடியாது பர்ஃபெக்ட் டைட்டிலாம், ஐயா பிடிச்சி விட்டிக்க பார்க்க, எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கா, சூப்பர்ரா இது போதும்டா அப்படின்னு ஹீரோ இட்ட கொண்டு வரமா சிரிப்பான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கு கிடச்ச ஐட்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஹீரோ செக் பண்ணி பார்ப்பானா. செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்குது, இது என்ன முட்டாள்தரமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஐட்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, வேறு லெவலில் இருக்கியா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். ஹீரோட ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா எல்லாமே ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும், ஆனால் லெவல் 1ல் இருக்கும். அதுக்கிட்ட ஒரு 5 பிரெட்டு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மிஸ்ட்ரி பாக்ஸ்னு ஒரு பாக்ஸு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான்.